ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து பிரைடலுக்கு லேட்டாக வந்துட்டாங்கன்னா பிரைடு மட்டும் இல்லைங்க, அவங்கள சுற்றி நிற்க வச்சுட்டு அத்தனை பேருமே 1000 கொஸ்டின் கேட்பாங்க. அதுவே ஒரு பிரைட் லேட்டாக வந்தால் ஒன்றும் சொல்ல முடியாது, அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும், வர வழி இல்லை. ஹாய், திஸ் இஸ் சஹானா, பிஹைண்ட் ஆஃப் சஹானா ஆர்டிஸ்ட்ரி. இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா உருமலைப்பேட்டை. பிரைடலுக்காக வந்திருக்கோம். அங்கே தூங்கிட்டு இருக்கிறது நானும் என்னோடய டீமும் தாங்க. 4:30 மணிக்கு முகூர்த்தம். ஸோ ஒரு 12:30 நாங்களும் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் மட்டும் இல்லைங்க, எங்கள் கூட வந்து ஹஸ்பண்ட் எல்லாருமே தூங்கிட்டு தான் இருந்தோம். ஏன்னா பிரைட் அவ்வளோ நேரம் லேட்டாக தான் வந்திருந்தாங்க. கால் பண்ணுறப்பெல்லாம் இன்னொரு 1/2 hour 1 hour சொல்லி ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் அந்த ஆளுலாம் காட்டுக்குள்ளே அங்கேயும் இங்கேயுமா ஓலாத்திட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல, எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க ஒரு வழியாக 4 மணிக்கு வந்துட்டாங்க. நமக்கு முகூர்த்தம் பார்த்திங்கன்னா 4:30 to 5 நினைக்கிறேன். சும்மா போய் ரெடி ஆகிட்டோம். அவங்க ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுருந்தாங்க, இந்த மாதிரி தான் ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே உட்கார வச்சு ஏர் ப்ரெப் வந்து அவங்க டீம் பண்ணிட்டாங்க. ஃபேஸ் ப்ரெப் பண்ணி நான் மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நமக்கு இருக்க 30 to 45 minutes தான். அதில் நம்ம சாரீ ட்ரெப்பிங் பண்ணணும், ஃபேஸ் மேக்கப் பண்ணணும், ஹேர் டூ பண்ணணும், எல்லாமே பண்ணணும். ஆனால் அந்த கொஞ்ச நேரத்துலேயே எங்களோட வேலையை நாங்கள் பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிட்டோம். பிரைடு ஃபேமிலியும் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அவங்க லேட்டாக வந்ததுக்கு ரொம்ப சாரி வேறு சொன்னாங்க. நாங்கள் வெயிட் பண்ணுறது எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைங்க, இது எங்களை விட உங்களுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டே. நீங்களும் கொஞ்சம் ஒத்துழைச்சிங்கன்னா இதை விட சூப்பராக டிஸ்கஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணுறதுக்கு இன்னுமே ஈஸியாகவே இருக்கும். ஃபைனலி இதே தான் அவுட்புட். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்கமிங் பிரைட் சீக்கிரமாக புக் பண்ணுங்கள். பாய்.